தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை அக்கட்சியின் தலைவர் விஜய் தொடங்கி வைத்தார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். விழாவின் தொடக்க நிகழ்வாக கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, மக்களின் குரல்களை ஒடுக்கும் அரசியல் கோழைத்தனம், சாதி மற்றும் மற்ற சீர்கேடுகளை எதிர்க்க அஞ்சும் நயவஞ்சகர்கள், ஆட்சியின் அவலத்தை மடைமாற்றுவது, அரசியல் நோக்கோடு வன்முறைகளை ஊக்குவிப்பது, திட்டமிடப்பட்ட உழைப்பு சுரண்டல், இயற்கை வள சுரண்டலை எதிர்த்து உறுதியேற்போம் என்பதை வலியுறுத்தி இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. தாவேக தலைவர் விஜய் முதல் கையெழுத்திட்டு இதனை தொடங்கி வைத்தார். அப்போது ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை கையெழுத்திட தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அழைத்தார். ஆனால் அவர் கையெழுத்திட மறுத்துவிட்டார். தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகள் மேடை ஏறினர். அப்போது ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரையும் மேடைக்கு வருமாறு விஜய் அழைத்தார். அவருக்கு தந்தை பெரியாரின் சிலையை விஜய் பரிசாக வழங்கினார். தாவேக ஆண்டு விழாவில் பேசிய அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர், தேர்தலில் தாவேகாவை தாம் வெற்றி பெற செய்தால் தோனியை விட தமிழ்நாட்டில் பிரபலமடைந்து விடுவேன் என்றார். The only Bihari who is more popular than me in Tamil Nadu. Dhoni is more popular in Tamil Nadu than Prashant Kishore, but make no mistake, next year when I contribute and I help you win, then I will be taking over Dhoni in popularity. Do you agree or not? If I help TVK win next year, who would be more popular in Tamil Nadu? My fellow Bihari MS Dhoni, who makes win Chennai Super King every time, or Prashant Kishore? தாவேக தொண்டர்கள் அனைவரும் அடுத்த 3 மாதங்களுக்கு கட்சியை பெருக்கும் பணியில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் பிரசாந்த் கிஷோர் வலியுறுத்தினார். That in next 100 days you will make grow TVK 10 times. No, I don't hear enough clap and resolve. In next 100 days, each one of you, those who are here in this meeting hall and those who are listening from all over Tamil Nadu and beyond, please make a resolve that in next 100 days, that is roughly 3 months, you will add at least 10 new members to TBK family. மக்களுக்கு ஏற்கனவே பிடித்த ஒருவர் அரசியலுக்கு வந்துவிட்டதை நினைத்து சிலர் எரிச்சல் அடைவதாக தாவேக தலைவர் விஜய் பேசினார். இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பாக பேசிய தாவேக தலைவர் விஜய், மத்திய மாநில அரசுகள் பேசி வைத்துக் கொண்டு நாடகமாடுவதாக விமர்சித்தார். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க, மும்மொழி கொள்கை. இத இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க 2 பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க.
இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பீகாரில் போட்டியிட்டு டெபாசிட்டை இழந்த பிரசாந்த் கிஷோர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை எப்படி வெற்றி பெற செய்வார் என்று அமைச்சர் KN நேரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். உள்ளூர்ல வேலைப்பாடு அவரு நாங்க பிரசாந்த் கிஷோர் பீகார் டெபாசிட் கூட வாங்கல, தனியா நின்னாரு. அவர் இங்க தொகுதி வகுப்பாளர் அது வெறியை எப்படி நாம் வெற்றி பெற போகிறோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் என்பதெல்லாம் நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். தாவேக ஆண்டு விழாவில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு ரெசார்ட் வளாகத்திலேயே தடபுடல் மதிய விருந்து பரிமாறப்பட்டது. கேரட் அல்வா, மசால் வடை, அப்பளம், பூரி, வெஜ் பிரியாணி, சாதம், சாம்பார், பீன்ஸ் கூட்டு, ரசம், மோர், வாழைப்பழம் மற்றும் ஐஸ்கிரீம் உட்பட 18 வகையான உணவு வகைகள் இடம்பெற்றன. மாநாட்டு பந்தலில் போதிய நாற்காலிகள் இல்லாததால் ரசிகர்கள் நின்றபடி உணவருந்தினர். தாவேக 2ஆம் ஆண்டு விழாவில் பாடியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பாடகி நேகா மற்றும் நாட்டுப்புற பாடகி கிடாக்குழி மாரியம்மாள் ஆகியோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய நான் ஃபர்ஸ்ட் இயருக்கு பாடியிருந்தேன். ஸோ செகண்ட் இயரும் பாடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப ஹாப்பி, வேற நோ வேர்ட்ஸ் எனக்கு. செல்ஃபி எடுக்கணும் என்ன அந்த ஐடியா? நான் பெரிய ஃபேன்ஸ் நினைச்சு கூட பார்க்கல, டக்குன்னு சான்ஸ் கிடைச்சிச்சு, அப்படியே போய் செல்ஃபி கிடைச்சிச்சு. ஒரு கட்சி 2 வருஷம் ஆரம்பிச்சு 2வது வருஷத்துல ஒரு மிகப்பெரிய நல்ல நாட்டுப்புற பாடகி கொண்டாந்து மேடையில் பாட வைக்கணும் அப்படின்னு அந்த மனசு வந்துச்சு பாருங்க, அதுவே ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு, ரொம்ப சந்தோஷம். மொழி விவகாரத்தில் விஜயன் அரசியல் அறியாமையை காட்டுவதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். மொழி விஷயத்தில் நாடகம் ஆடுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும்தான் எனக்கு புரியவில்லை. இவருக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு மாணவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தார்கள் இந்த மொழியை காப்பதற்கு என்று தெரியாமல், தன்னை எரித்து கொண்டு இறந்தவர்கள் இந்த மொழிக்காக எவ்வளவு பேர் என்பது தெரியாமல், திமுக மொழி விஷயத்தில் பாஜகவோடு சேர்ந்து நாடகம் போடுவதாக பேசியிருப்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. விஜய் வீட்டில் இருப்பவர்கள் 3 மொழி படிக்கும் போது தொண்டர்கள் 2 மொழிகளை மட்டுமே படிக்க வேண்டும் என கூறுவது நியாயமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் விஜயை பார்த்து பிரசாந்த் கிஷோர் யூ கெட் அவுட் ப்ரோ என கூறியது போல இருந்ததாக குறிப்பிட்டார். சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் நேரடியா பேச விரும்புறேன். வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்களே அப்படி பண்ணலாமா? நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க, CBSE ஸ்கூல், ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க, என்ன ப்ரோ? உங்க வீட்டுல குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க ப்ரோ, தப்பில்லை. ஆனா உங்க தொண்டர்கள் 2 மொழி தான் படிக்கணும்னு நீங்க சொல்றது நியாயமா ப்ரோ? அதனால ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. நீங்க செய்யறத மத்தவங்களையும் செய்ய சொல்லுங்க, நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா கையெழுத்து இயக்கம் நடத்தினாரு, முதல் கையெழுத்து பிரசாந்த் கிஷோர் அவங்க போடணும், அவரே அந்த கையெழுத்தை போட மாட்டேன்ட்டாரு. அதனால கையெழுத்து இயக்கத்தினுடைய முதல் நிமிஷமே தோல்விதான். அதனால அவங்களுக்குள்ள கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டோம், சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், எல்லாம் பண்ணட்டும். ஆனா அந்த மேடையில பார்க்கும் பொழுது ஆலோசகர்னு வந்த பிரசாந்த் கிஷோர் அவரே நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னனால பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாருன்னா யூ கெட் அவுட் ப்ரோன்னு விஜயை பார்த்து சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுங்க.